இந்தியன் ரேசிங் லீக் உடைய கார் பந்தய வீரர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் அவருடைய கருத்துக்களை நாம் கேட்கலாம். குறிப்பாக நீங்கள் பல்வேறு ரேசிங்கில் வந்து கலந்துட்டுருக்கீங்க. இந்த கார் ரேஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் நினைவில் வருவது என்ன? கார் ரேஸ்னு எனக்கு சின்ன வயசில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும்னா நரேன்னா அவங்க இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க கூட இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறதே ரொம்ப பெருமை. அண்ட் அவங்க தான் வந்துட்டு இந்தியாவை வந்துட்டு மோட்டர் ஸ்போர்ட் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அவங்கள இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் சின்ன வயசில் நான் இந்த ஸ்போர்ட்குள்ளே வந்தேன். அண்ட் ஒரு நல்ல ப்ராக்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. ஆர்பிபிஎல் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு இங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த லீக் ஃபார்மேட்லேயும் ஃபார்முலா 4 ஃபார்மேட்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ரேசிங் டிரைவர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை, உலகத்துலேருந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸ்போர்ட்டை மட்டும் ப்ரொமோட் பண்ணாமல் ஸ்போர்ட் மூலமாக வர நல்ல விஷயங்களை மக்களுக்கு காமிக்கிறதுக்கு, இது ஸ்போர்ட்டுன்னு மட்டும் பார்க்காம இது கூட வர நல்ல விஷயத்துக்கு பார்க்கணும். இது மூலமாக வந்துட்டு நிறைய இன்டைரக்ட் எக்கானமிக்கு வந்துட்டு க்ரோத் இருக்கும். இதில் வேலை செய்கிறவங்க, இதுலேருந்து வர மீடியாவில் இன்வால்வ் ஆகிறவங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெவலப் ஆகிறவங்க, நிறையா கார் மேனுஃபேக்சரர்ஸ் இதில் வரவங்க, சென்னை ஆஸ் அ பிராண்ட் டு ப்ரொமோட் இந்த ஈவெண்ட், இது எல்லாமே வந்துட்டு ஐ திங்க் ஒரு பாசிட்டிவோட ஒரு ஆட்டிடியூடில் பார்க்குறது தான் வந்துட்டு ஒரு நல்ல அப்ரோச்னு எனக்கு தோணுது. இப்போது பொதுவாக ஒரு ஃபார்முலா ரேஸ் கார் அப்படின்னும்போது அதோடைய மினிமம் ஸ்பீட் லெவல் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் ஸ்பீட் லெவல் எப்படி இருக்கும்? மினிமம் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 0 தான், 0லேருந்து ஆரம்பிப்போம். பட் மேக்ஸிமம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காரோட மேக்கப் பொறுத்து, காரோட செட்டப்பை பொறுத்து. சில இடத்துல வந்துட்டு கார் மேக்ஸிமம் ஸ்பீடு தேவைப்படாது. சில இடத்துல நிறைய கார்னர்ஸ் பெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு டாப் ஸ்பீட் மட்டும் ஓட்டினா தேவைப்படாது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 200+ மோரலெஸ் எல்லா ஃபார்முலா கார்ஸும் வந்துட்டு 200 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்து போகிறதுக்கான பவர் இருக்குது, சக்தி அதுக்கு இருக்கும். அது எப்படி நம்ம டியூன் பண்ணி எந்தெந்த இடத்துக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணுறது தான் வந்துட்டு ரேஸ் டிரைவர்ஸும் ரேஸ் இன்ஜினியர்ஸும் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சர்க்கியூட்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ பொதுவாகவே ஒரு கார் ரேஸ் டிரைவர் அப்படின்னாலே அவங்கள வந்து ஒரு எலைட் லுக்கோடு தான் பார்ப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்லாம் அதில் என்னவாக இருக்கும்? அதாவது எலைட்டுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் சாதாரண சென்னையிலேருந்து வர பையன்தான். ஐ ஸ்டார்டட் ஆஃப் 13 வயசில் ஆரம்பித்தேன். ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் தான் மேலே போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் எலைட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வெளில விட்டுற முடியாது. எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் மேலே ஏறி வரும்போது நிறையா கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அது ஒரு ஸ்டெப்பாக தாண்டி உங்களோட லவ் ஃபார் த ஸ்போர்ட், உங்களுக்கு ஒரு டிசிப்ளின், ஒரு டிட்டர்மினேஷன் கொடுக்கறதுனால தான் நீங்கள் அதில் இன்னும் கஷ்டப்பட்டு மேலே வரதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஒரு டிட்டர்மினேஷன் வருது. ஸோ நீங்கள் கஷ்டம்னு சொல்ல முடியாது. அது வந்துட்டு நம்ம லவ் பண்ணி பண்ணுறதுனால அது உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. அண்ட் ஜென்ரலாக ரேசிங் டிரைவர்ஸ்க்கு வந்துட்டு கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி தானே, இது என்னன்னு கேட்பாங்க. பட் ஆனால் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு காரை வந்துட்டு அந்த ஸ்பீடில் ஓட்டுறதுக்கு வந்துட்டு என்டியூரன்ஸ் தேவை. அதே ஸ்பீடில் ரொம்ப நேரம் ஓட்டுறதுக்கு ஸ்ட்ரென்த்தும் தேவை. ஸ்ட்ரென்த்து, என்டியூரன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த காரை அந்த ஸ்பீடில் காம்படிட்டிவாக ஓட்ட முடியும். இல்லை சும்மா ஓட்டிட்டு கடைசியில் முடிக்கலாம். அதுக்கு வந்து ரேசிங் டிரைவரை யாரும் எடுக்க வேணாம். ஸோ ஃபிட்னஸ் வைஸ் வந்துட்டு எல்லா ரேசிங் டிரைவரும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. யாருமே பில்ட்டாக இருக்க மாட்டாங்க, லீனாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களால வந்துட்டு நிறைய ஸ்ட்ரென்த் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரென்த்தை ஒரு ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்துட்டு டெலிவரும் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ரிகரஸாக ட்ரெயின் பண்ணுவாங்க அவங்க. இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஆபத்துன்னு சொன்னாலே வந்துட்டு ஒரே ஒரு விஷயந்தான், போய் கார் வந்து இடித்து கிராஷ் ஆகலாம். ஆனால் இடித்து கிராஷ் ஆகும்போது அந்த கிராஷ் ஆகிற சுச்சுவேஷனில் உங்களை எப்படி பாதுகாத்துக்கலான்றதுக்கு வந்துட்டு வேர்ல்டு ஃபெடரேஷன் FIA, அப்புறம் வந்துட்டு FMSCI நேஷ்னல் இந்தியன் ஃபெடரேஷன் எல்லாருமே வந்துட்டு ஒரு ரெகுலேஷன்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு சும்மா வந்துட்டு ஒரு கார் பண்ண மாட்டாங்க. ஒரு கார் வந்துட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹோமோலகேஷன், ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது வந்துட்டு கிராஷ் பண்ணால் எப்படிலாம் டிரைவரை ப்ரொடெக்ட் பண்ணுன்ற ஒரு பேஸை வச்சு தான் வந்துட்டு ஹோமோலகேட்டே பண்ணுவாங்க. அந்த ஹோமோலகேட் பண்ணாமல் வந்துட்டு அந்த கார் வந்து ரேசிங்க்கே வராது. இப்போது ஒரு கார் போய் இடிக்குது, எல்லாம் வந்து வீல் உடையுது, அது உடையுது, அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான். டிரைவர் உட்காந்துருக்கிற அந்த ஒரு டப்புன்னுவாங்க, மோஸ்ட்டாக வந்து கார்பன் ஃபைபர்ன்ற ஒரு மெட்டீரியல் மூலமாக பண்ணுவாங்க. கார்பன் ஃபைபர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது பல மடங்கு ஸ்டீலோட ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல். ஆனால் வந்து ஸ்டீலோட
வெயிட்லெஸ்ஸான மெட்டீரியல். ஸோ அந்த ஒரு மெட்டீரியல் வச்சு பண்ணி நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போய் இடித்தாலும், ஒரு கார் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்பீடில் போகுதுன்னா அது போய் இடிச்சதுன்னா எவ்வளோ ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த காருக்கு வந்துட்டு வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் வந்துட்டு அந்த டப்பை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வீல் பிச்சுட்டு போகுது, பின்னாடி விங் உடையுது, இன்ஜின் கலண்டி உள்ளது, அந்த மாதிரி என்ன வேணால் உங்களுக்கு விஷுவலாக வந்து ட்ரமாட்டிக்காக இருக்கும். டிரைவர் உள்ள வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. ஸோ அந்த இது இருக்கிறதுனால டிரைவர்ஸ்க்கு வந்து பெரிய ஆபத்து எதுவும் இருக்காது. ப்ளஸ் உங்களுக்கு பாடியில் வந்துட்டு உங்களுக்கு ஃபயர் ப்ரூஃப் லேயர் ஆஃப் ஒரு க்ளோதிங் போடுவாங்க. காரு பற்றிக்கிட்டாலும் ஒரு சில குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துட்டு அந்த ஃபயர் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் அது உங்களை பாதுகாத்துக்கும். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு தான் உள்ளே போகிறாங்க. ஸோ அதனால் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் வந்துட்டு இட்ஸ் வெரி 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 ஐ வுட் சே இஸ் கால்குலேட்டட் ரிஸ்க் தான். இப்போது நிறைய கார் பந்தயங்களில் வீரர்கள் வந்து களத்தில் தூக்கி எறியப்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்படி வந்து வீரர்கள் தங்களுடைய கார்லேருந்து வெளியே சாலையில் தூக்கி எறியும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது இன்னும் மாஸ்க்கு உள்ளே போடக்கூடிய ப்ரூஃப் ஜாக்கெட்லேருந்து அப்படி எதுனா நீங்கள் பயன்படுத்துவீங்களா? எப்படி? டெஃபினட்டாங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு ஈவெண்ட். எஃப்எம்எஸ்சிஐ வந்துட்டு இந்தியன் மோட்டர் ஸ்போர்ட் ஃபெடரேஷன்ஸோட ஒரு பாடி. ஸோ அது ரெக்கக்னைஸ் பண்ணி அதுவும் வந்து எஃப்ஐஏன்னு வாங்க. அது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மோட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கான வந்துட்டு பாடி அது. ஸோ அவங்க ரெண்டு பேருமே ரெக்கக்னைஸ் பண்ணி நடத்துகிற ஈவெண்ட்னால வந்துட்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருந்தால் தான் வந்துட்டு நீங்கள் காருக்குள்ளேயே ஏறி ரேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்களே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அது இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னா எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இருக்கும். இப்போ நீங்கள் டிரைவர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபயர் ப்ரூஃப் ஒரு லேயர் போடுவாங்க, அதுக்கு மேலே ரேசிங் சூட் போடுவாங்க, ஹெல்மெட் போடுவாங்க, ஹார்ன் சிஸ்டம்னு இருக்கிறது வந்து ஹெட் அண்ட் நெக் சப்போர்ட். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா உங்கள் ஹெட்டை மூவ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம். காரும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே இருந்து அந்த சர்க்கியூட் டிசைன் பண்ணும் போதும் அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கணும். இப்போ திடீர்னு ஒரு இடத்துல காரு கண்ட்ரோல் இல்லாமல் போகுதுன்னா ஒரு இடத்துல போய் இடிக்கிறதுக்கு முன்னாடி கிராவல் ட்ராப்னு வச்சுருப்பாங்க. கிராஸில் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் கிராஸ் இருக்கும், பேரிகேடிங் ஒரு மாதிரி இருக்கும். நான் போய் என்ன ஸ்பீடில் இடித்தாலும் அந்த இடிக்கிற ஸ்பீடை அப்சர்வ் பண்ணி எங்களை சாஃப்டாக போயிட்டு ஒரு ஹால்ட்டுக்கு கொண்டு வரதுக்கான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் அந்த ரேஸே நடத்துவாங்க. அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணலைன்னா அந்த சர்க்கியூட்டே வந்துட்டு சர்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த ரேஸ் டிரைவர்ஸ்க்கான ப்ரைஸ் மணி மினிமம் எவ்வளவோ மேக்ஸிமம் எவ்வளோ? எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் மணின்றது எதுவுமே இல்லைங்க. இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஃபார்முலா 4 சாம்பியன்ஷிப் நீங்கள் ஓட்டினீங்கன்னா நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். அந்த லைசன்ஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு டேக் பார்ட் இன் இன்டர்நேஷ்னல் சீரீஸ். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ப்ரைஸ் மணி அந்த லைசன்ஸ் பாயிண்ட் தான். இப்போ ரேசிங் லீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு உங்களோட ரெக்கக்னிஷன், அந்த ஸ்போர்ட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்குது. ஸோ அது வந்துட்டு எவ்வளோ ப்ரைஸ் மணி வருது வரலன்றது யாருக்கும் தெரியாது. திடீர்னோட ஸ்பான்சர் வந்துட்டு ஏபிசி கம்பெனி வந்துட்டு இதை வின் பண்ணிங்கன்னா அவ்வளோ ப்ரைஸ் மணி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது வரலாம், வராமலேயும் இருக்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஆஸ் எ ரேசிங் டிரைவர் இந்த சீரீஸில் நாங்கள் வந்து ஸ்போர்ட்டை தான் விளையாட வரமே தவிர்த்து அந்த ஃபோக்கஸில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கார் எப்படி ஸ்பான்சர்ஸ் வழங்கக்கூடியதா இல்லைனா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி வழங்கக்கூடியது? அதாவது இந்த கம்பெனி வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க டிரைவர்ஸ். உங்களோட பாஸ்ட் நீங்கள் என்னென்னலாம் ஓட்டியிருக்கீங்க, என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அந்த காரை வந்து ஓட்ட முடியும், யாருக்கு வந்துட்டு அந்த இது எபிலிட்டி இருக்குது. ஏன்னா இது வந்து சாதாரண கார் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு தெரியாதவங்க வந்து ஓட்டினாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நகர்த்துறதே கஷ்டம். ரெண்டாவது வந்து ஹை ஸ்பீடில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற எபிலிட்டி இருக்கிற ஆளுங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஒருத்தங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் சேஃப்டி இல்லை, மற்ற டிரைவருக்கும் சேஃப்டி இல்லை. ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒருத்தவங்களோட கரியர் கிராஃபை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. பொதுவாக இந்த மாதிரி காரில் இருக்கக்கூடிய ஸ்பெக்குலேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்க? ஸ்பெக்குலேஷன்ஸ்னு என்ன சார் சொல்கிறேன்? ஸ்பெக்ஸ் அந்த சொல்லுவோம்ல, காரில் இந்தந்த சிறப்பு விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது சிறப்பு விஷயம்னா 2 விஷயம்தான். ஒன்று வந்து சாசி, அது வந்து என்னென்னா பாடி ஃப்ரேமு, அதுக்கு மேலே போடுற இன்ஜின், இந்த 2 காம்பினேஷனில் எல்லாமே இருக்கும்.
ஸோ இப்போ இந்த இந்தியன் ரேசிங் லீக்கில் வந்துட்டு அப்ரிலான்ற ஒரு பைக் வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸான மேனுஃபேக்சரர் அவங்களோட என்ஜினும் அப்புறம் வுல்ஃப்ன்றவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி கார்பன் ஃபைபர் டப். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல். அதோட வந்துட்டு விங்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு விங் இருக்கும், முன்னாடி ஒரு விங் இருக்கும். அது வந்து ஏரோப்ளைனோட அப்படியே உல்ட்டா. ஏரோப்ளைனில் போடுறது லிஃப்ட் க்ரியேட் பண்ண மேலே போகிறதுக்கு, இது வந்து தரையோட அமுக்கி உட்காரத்துக்கு. ஏன் தரையோட அமுக்கி உட்காரணுன்னா ஹை ஸ்பீடில் போகும்போது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து தரையோட அமுக்கி வைக்கிறதுக்கு தான் வந்துட்டு அந்த இது வச்சுருப்பாங்க. ஸோ ஏரோடைனமிக்ஸ், சாசி, அப்புறம் இன்ஜின், இது 3 ஆங்கிள் தான் வந்துட்டு ஒரு காருக்கான ஐ வுட் சே ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்.